ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பைபிளில் எவ்வாறு லீடர்ஷிப் இருந்தது, பிப்ளிக்கல் லீடர்ஷிப், ஸோ இது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வந்து அவர்கள் தான் ஒரு முன்னோடிகள். அவங்க வேதத்தில் உள்ள முன்னாடி லீடர்ஸ் வந்து ஒரு முன்னோடிகள், தலைவர்கள். ஸோ அவர்கள் எவ்வாறு ஈடுபட்டார்கள், எவ்வாறு லீடர்ஷிப்ல இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சஞ்சய், தயா, நீங்களும் நோட்ஸ் எடுத்துக்கணும். சொல்ற பாயிண்ட் நோட்ல எழுதிக்கணும். நோட் எடுத்து திறந்து வச்சுக்கோங்க. ஓகே, கரெக்டான வியூ, இது கரெக்டான வியூவில் இருக்கிறீங்க. இது அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டு நீங்க அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு மோசையின் தலைமைத்துவத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நிஷா சிஸ்டர் ப்ளீஸ் அதை ரீட் பண்ணுங்க. ரூபன் நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ. மோசேயின் தனிப்பட்ட பண்புகள். முதலாவது, மோசே பொது பண்புடையவர். மோசே பேசுவதில் பயம் கொண்டிருந்தவர். மோசே சிக்கலான அடையாள பிரச்சனைகளை கொண்டிருந்தார். மோசே கோப கோளாறு கொண்டிருந்தார் மற்றும் பொறுமை இல்லாதவர். மோசே நஷ்டம், அழுத்தம் மற்றும் தனிமையில் கஷ்டப்பட்டார். ஓகே, ஸோ பாருங்க, மோசேயின் தலைமைத்துவம். ஸோ முதலாவது மோசேயோடைய லீடர்ஷிப் நம்ம படிக்கிறோம். மோசையோட தனிப்பட்ட பண்புகள். அப்போ மோசஸ் வந்து பொது பண்பு. ஸோ பொது பண்புனா என்ன அர்த்தம்னா, அவர் வந்து ஜென்ரலாக அவர் திங்க் பண்ணாரு, பேசுவதில் பயம் கொண்டிருந்தாரு, சிக்கலான அடையாள பிரச்சனைகளை கொண்டிருந்தாரு, கோபக்கோளாறு கொண்டிருந்தார், பொறுமை இல்லாத இருந்தாரு, நஷ்டம், அழுத்தம் மற்றும் தனிமையிலே கஷ்டப்பட்டார். ஸோ பிப்ளிக்கல் லீடர்ஸ் பத்தி நம்ம படிக்கும்போது ஒன்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு நார்மலாக அவர்கள் பீப்புள் இல்லை, பட் காட் அவர்களை பயன்படுத்தினார். ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினாரு. ஸோ மோசஸ் வந்து ஒரு ஷார்ட் டெம்பர், பேசுறதுக்கு ஒரு இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். அடுத்தது மோசையை பற்றி என்ன நினைக்கிறீங்க நிஷா சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. மோசஸ் உடைய பழைய வாழ்க்கைய ஒரு ஜஸ்ட் 2 நிமிஷத்துல ஷேர் பண்ணணும்னா எப்படி ஷேர் பண்ணுவீங்க? அவர் வந்து பொதுவாவே அவருக்கு முன்னாடி வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு பண்பு கிடையாது அவருக்கு. ரொம்ப பயந்த சுபாவம். பிளஸ் அவருக்கு வந்து கொஞ்ச நாள் அவர் முன்கோபின்னு கூட சொல்லலாம். ஆத்திரப்பட்டு செஞ்சிருவாரு. அந்த மாதிரி செய்தனாலதான் அவர் வந்து வனாந்தரத்துக்கு போய் அங்க கொஞ்ச நாள் பேசாம இருந்தனால திக்குவாயா கூட இருந்தாரு. ஆனா ஆண்டவரை பார்த்து அவர் தரிசிச்சனால அவரோட தன்மை வந்து முழுசா மாறிடுச்சு. அதுக்கப்புறமா மாறினால ஆண்டவர் எழுப்பினாலதான் அவர் இந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப், தலைமைத்துவத்தை அவர் தாங்கி வழி நடத்த முடிஞ்சது. மோச பார்த்தா அவர் பயந்தவர், ஒரு முன்கோபி. ஓகே, சோ பாருங்க, காட் சூஸ் பண்ற தலைவராகிய இந்த மோசே, காட் சூஸ் பண்ணி காட் வந்து மோசே சரியான பாதையில வழி நடத்துகிறாரு. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்போஸ்தலர் 7:22. டீச்சர் ரீட் பண்ண முடியுமா? பிரியா டீச்சர், அப்போஸ்தலர் 7:22 ரீட் பண்ண முடியுமா? ஓகே பாஸ்டர். அப்போஸ்தலர் 7:27ங்களா? 22 டீச்சர். 22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். ஓகே, சோ இங்க நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 7:22, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். சோ ஏனோஸ் பிரதர், நீங்க இதை என்ன நினைக்கிறீங்க? எகிப்திய சாஸ்திரங்களில் மோசே கற்பிக்கப்பட்டான் என்று நம்ம வாசிக்கிறோம். வீடியோ ஆஃப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சோ எகிப்திய சாஸ்திரங்கள்னா என்ன டியர் பிரதர்? எகிப்திய சாஸ்திரம்னா நிறைய மந்திரவாதங்கள், சண்டை. அந்த நாட்டுல வல்லரசுனா எகிப்திய வல்லரசு தான். சண்டை பயிற்சிகள். ஓகே, சண்டை பயிற்சிகள், இது மாத்திரம் நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, டேனி பிரதர் வெளியே போயிருக்காங்களா? ஓகே, சரி. ஓகே, நிஷா சிஸ்டர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எகிப்திய சாஸ்திரம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த அரண்மனையோட உள்ள அத்தனை என்ன சொல்றது,
அத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. எல்லாமே மொத்தமா சகல சாஸ்திரம்னா என்ன சொல்றது, டோட்டலா அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவர் கைக்குள்ள இருந்தது. ஓகே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வெரி குட். அடுத்தது நம்ம பிரியா டீச்சர் லைன்ல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எகிப்திய சாஸ்திரம்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா எகிப்துடைய சாம்ராஜ்யத்துடைய எல்லா காரியங்களையும் அறிந்து கொண்டிருந்தான். காரணம் என்னன்னா, பார்வோனுடைய பிரின்சஸ், ஐ மீன் அவன் வந்து பிரின்ஸா தான் வளர்ந்தானே தவிர ஒரு சராசரி சிவிலியனா வளரல. சோ அங்க ஒரு பிரின்ஸா அவன் வளர்ந்ததுனால நிச்சயமா அந்த அரசாங்கத்துடைய எல்லா காரியங்களையும், சோ போர் புரியிற காரியங்களாகட்டும், ஜனங்களை வழி நடத்துகிற காரியங்களாகட்டும், சோ இப்படி கல்ச்சர் ட்ரெடிஷன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் கை தேர்ந்தவங்களா இருந்தாங்க. ஏன்னா அவன் பிரின்சஸ். மேபி அடுத்த இஜிப்சியன் ரூல் பண்றதுக்கு அவனுக்கு தான் வந்திருக்கலாமா இருக்கலாம். இது என்னுடைய யூகம். ஏன்னா பார்வோன் கையில தானே அவன் வளர்க்கப்பட்டான். சோ மேபி அடுத்த பார்வோன் ராஜாவா கூட அவன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். சோ அந்த இதுல அவன் எல்லா விஷயத்திலயும் ட்ரெயின் அப் ஆயிருப்பான். கண்டிப்பா சிஸ்டர் சொன்னது போல எகிப்திய அரண்மனையில மோசஸ்க்கு ஒரு பெரிய ரோல் கொடுக்கப்பட்டிருந்தது. மேபி அடுத்த கிங்கா கூட மாறி இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனா நம்ம ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட எகிப்திய சாஸ்திரங்கள் என்ன குறிக்கிறதுனா, எகிப்திய சாஸ்திரங்கள் வந்து மோசேயின் மந்திரவாதத்தையும் சேர்த்துதான் சொல்லுகிறது. ஸோ அந்த காலத்துல அதுதாங்க படிப்பு. என்ன பிரதர், அந்த காலத்துல ஸ்கூல்ல போனாலே மந்திரவாதம் தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த காலத்து கல்வி வந்து மந்திரவாதம் தான். ஸோ குலக்கல்வி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ மோசஸ் அதுல படிச்சு தயா சஞ்சய் கேட்குறீங்க. ஸோ சின்ன வயசுல ஈவன் சாஸ்திரங்களிலும் வல்லவனான. ஸோ இது ஒரு பெரிய பாயிண்ட்டுங்க. இது மேபி உங்களுக்கு ஒரு சிலர் தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ காட் வந்து என்னென்ன கத்துக்கணுமோ எல்லாவற்றையும் ட்ரெயின் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் டேனி பிரதர் முன்னாடி அரசியல் கட்சியிலலாம் இருந்தீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ காட் மினிஸ்ட்ரி கொண்டு வர்றதுக்கு முன்பாக எல்லா இடத்துலையும் ட்ரெயின் பண்ணி மோசையை கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மோசையோட கோல் வந்து சர்ப்பமா மாறிவிட்டது, மோசையோட கோல் வந்து விழுங்கிற்று. இதெல்லாம் மந்திரவாதங்க. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். காட் கொடுத்த அடையாளங்கள் இல்லை, மோசே கற்ற எகிப்திய சாஸ்திரங்கள். ஏதாவது உங்களுக்கு வேறு கருத்து இருந்தா நீங்க இடையில ஸ்டாப் பண்ணி சொல்லலாம். ஸோ இது முக்கியமான பாயிண்ட்ஸ் இது. ஸோ அதுல அவன் வந்து வல்லவனாகிறான். ஸோ நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். காட் ட்ரெயின் பண்ற லீடர்ஸை வேல காட் ட்ரெயின் பண்ணுவாரு. மோசஸ், அப்போஸ்தலன் பவுல் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. கடுமையான ட்ரைனிங், எல்லா ட்ரைனிங்கும் காட் கொடுப்பாரு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் இல்லை, இல்லைன்னா நெக்ஸ்ட் போடுங்க ரோபன். ஸோ மோசஸ் வந்து தனிப்பட்ட வாழ்வையில நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்டார். நெக்ஸ்ட் மோசையின் ஆவிக்குரிய குணங்கள் வாசிங்க சிஸ்டர். மோசேயின் ஆவிக்குரிய குணங்கள். மோசே கடவுளின் நெருங்கிய நண்பர். மோசே உண்மை உள்ளவராகவும் கீழ்ப்படிதல் உள்ளவராகவும் இருந்தார். மோசே ஜெபத்துடன் கடவுளை சார்ந்திருந்தார். ஓகே, சோ மோசே வந்து ஆவிக்குரிய விஷயத்துல மோசஸ் அடிச்சுக்க முடியாது. என்னதான் வாலிப வயசுல மோசஸ் சில காரியங்களை செய்தாலும் அந்த ஏஜ் வரும்போது மோசஸ் வந்து ஆண்டவருக்குள்ள நெருங்கி ஜெபித்தாரு, ஜெபத்துடன் கடவுளை சார்ந்திருந்தாரு. ஸோ மோசையோட லீடர்ஷிப் வந்து ஒரு நல்ல இதுங்க. ஃபர்ஸ்ட் 40 years உலக பிரகாரமா மோசே இருக்கிறார். அடுத்த 40 years வந்து காட் அவரை ட்ரெயின் பண்றாரு. ஸோ இங்க உள்ள உங்களையும் காட் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாரு, என்னையும் காட் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. அருமை சின்ன தம்பிங்க 2 பேரையும் காட் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒவ்வொருவருக்கும் இந்த ட்ரைனிங் தேவை. செகண்ட் 40 years வந்து மோசஸ் ட்ரைனிங் ப்ராசஸ்ல இருந்தாரு. அது காட் கிட்ட அவரை நெருங்கி வர வைத்தது. ஸோ இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட். மோசேயின் தலைமைத்துவ குணங்கள். மோசே ஒரு போதகர். மோசே ஒரு ஞானமுள்ள தலைவர். மோசே ஒரு பணிவான மற்றும் கற்பிக்கக்கூடிய தலைவர். மோசே ஒரு வழிகாட்டியாகவும் அடுத்த தலைமை திட்டமிடுபவராகவும் இருந்தார். மோசே ஒரு இரக்கமுள்ள இதயம் கொண்ட ஒரு பரிந்துரையாளராக இருந்தார். ஓகே, சோ
மோசே வந்து ஒரு நல்ல தலைவர், ஒரு திட்டமிடும் போதகர். ஸோ இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மோசே வந்து காட் ட்ரெயின் பண்றது பயங்கரமான ட்ரைனிங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. ஜனங்கள் வந்து மன்னாவை சாப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல காட் சொல்றாரு, மோசே ஜனங்களுக்கு நீ போய் சொல்லு, நான் இறைச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி காட் சொல்றாரு. அப்போ மோசே வந்து காட் கிட்ட ஒரு எதிர்கேள்வி கேட்கிறார். என்ன சொல்ல வர்றேன்னா, தலைவர்களுக்குள்ளும் மைனஸ் இருக்கும். காட் அதை ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. காட் சொல்றாரு ஜனங்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. சுமார் 30 லட்சம் ஜனங்கள். சொல்லுங்க டேனி பிரதர், 30 லட்சம் ஜனங்களுக்கு ஒரு ஒரு மீல், நான்வெஜ் மீல் போடணும்னு வைங்க. சுமார் எத்தனை கிலோ இறைச்சி தேவைப்படும் டேனி பிரதர்? 1000 பேர் கல்யாணத்துல எத்தனை கிலோ இறைச்சி போடுறாங்க? 1 கிலோவுக்கு 6 பேர்னு வச்சா கூட 30 லட்சத்தை நம்ம 6ஆல வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான். 1 கிலோ 6 பேர் கணக்கு இல்ல? ஆமா. சரி, கொஞ்சம் அப்படியே கணக்கு போடுங்க. 1 கிலோ 6 பேரு. அப்போ 30 லட்சம் ஜனங்கள். டீச்சர் பிரியா டீச்சர், நீங்க மேக்ஸ் டீச்சரா? யாருனாலும் கணக்கு போடலாம். என்ன சொன்ன, நீங்களும் கணக்கு போடலாம். ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம பைபிள் ஸ்டடியில விரிவா நம்ம சொல்ல முடியும் ஜனங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இது பார்ப்போம். யார் ஃபர்ஸ்ட் கணக்கு போட்டு முடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். 1 கிலோவில் 6 பேர் சாப்பிடலாம்னா அப்போ 30 லட்சம் ஜனங்களுக்கு எத்தனை கிலோ கறி தேவைப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட 5 லட்சம் கிலோ. கிட்டத்தட்ட 5 லட்சம் கிலோ. 5 6 30. ஓகே, தேங்க்யூ. சூப்பர் கணக்கு போட்டீங்க. நிஷா சிஸ்டர் தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். ஸோ 5 லட்சம் கிலோ கறி ஜஸ்ட் 1 மீலுக்கு தேவைப்படும். அப்போ மோசஸ் வந்து காட் கிட்ட சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும் பாருங்க. அதை வாசிங்க. என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 21, 22, 23. என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை வாசிங்க. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஓகே, கவனிங்க. மோசஸ்க்கும் வீக்னஸ் இருக்குதுங்க. இது ஒரு நல்ல வீக்னஸ் நம்ம புரியுது. மோசஸ் கேட்கிறார், எப்படி ஆண்டவரே 1 மாசம் வரை உங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க முடியும்? அது இந்த வனாந்திரத்துல இறைச்சி கடை எங்க இருக்கு? கட் பண்ற பட்சர் எங்க இருக்கிறாரு? சோ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும் போது காட் கொடுக்குற ஆன்சர் என்ன? மோசஸ், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசஸ் என் கை வந்து குஷ்டரோகம் பிடிச்சிருச்சு நீ சொல்றியா? என்னால முடியாதா அப்படின்னு சொல்லி காட் வந்து மோசஸ் கிட்ட கேட்கிறாங்க. இதுல நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சம்டைம்ஸ் நினைப்போம், நான் இந்த தப்பு பண்ணல, வம்பம் பண்ணல. ஆனா அவிசுவாசம் ஒரு மிகப்பெரிய பாவங்கள். இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் போகாம நம்ம இங்கே இருந்தா போதும் நினைக்கிறது என்ன பொறுத்தவரை ஒரு பாவங்கள். மேபி காட் இத என்ன சொல்றாருன்னு தெரியல. காடு பைபிள்ல அழுகி பெருகணும் தான் சொல்லியிருக்கிறாரு. நம்ம மேபி ஒரு சர்ச் பாஸ்டரா இருக்கிறோம் வைங்க, ஃபியூச்சர்ல இருப்போம் வைங்க, ஒரு 100 ஆத்துமாக்களோட நம்ம அதை திருப்திப்பட்டா அது பாவங்க. அதாவது ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்க சொல்றாரு. விசுவாசத்துல நம்மளை பயிற்றுவிக்கிறாரு. நம்ம விசுவாசத்துல சின்னது போதும் நினைச்சிட்டு இருந்தோம்னா அது பாவம்னு நான் நினைக்கிறேன் பிரதர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்றது சரிதான். மோசே விஷயத்துல அப்படிதான் இருக்கு. மோசே விஷயத்துல அப்படிதான் இருக்கு. மோசே விஷயத்துல மட்டும் இல்ல டியர் பிரதர்ஸ். இப்ப நம்ம லீடர்ஷிப் படித்து கொண்டு இருக்கிறோம். லீடர்ஷிப்ல பால் யங்கிச்சோல ஒரு நல்ல லீடர், அவர் பத்தி கேஸ் ஸ்டடி நம்ம படிப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஸோ பால் யங்கிச்சோ ஆரம்பிக்கும் போது வெறும் 5 பேரோட சபையை ஆரம்பித்தாருங்க. ஜஸ்ட் 5 people. ஆனா காட் சொன்னாராமா, 1000 பேரை உனக்கு உடனடியாக தருவேன்.
நீ ரெடி ஆகுன்னு சொல்லும் போது பவுல் ஆவி ஆத்துமா சரீரத்துல அதை ப்ரிப்பேர் ஆயிட்டார். 5 பேர் இருக்கும்போது 1000 பேருக்கு பாய் போட்டு வச்சுட்டாராம். 5 பேரு சபையில இருக்கும்போது 1000 பேருக்கு மெசேஜ் கொடுக்குற மாதிரி கத்தி கத்தி பேசுவாராம். 5 பேரோட காது அடைச்சு போயிருமா. அதுதாங்க விசுவாச ஆயத்தம். ஸோ மோசஸ்க்கு வந்து காட் பயிற்றுவிக்கிறாரு எவ்வாறு நீ விசுவாசத்துல ஆயத்தப்படணும்னு சொல்லி. டேனி பிரதர், நீங்க ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? விசுவாசத்துல ஆயத்தமாகிற எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? திடீர்னு எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. ஓகே ஓகே, விசுவாசம் ஞாபகம் வரும்போது ஆயத்தமாவது விசுவாசமே முக்கியமானது தானே. ரட்சிப்புல விசுவாசமே ரொம்ப முக்கியமானது. விசுவாசம் ரொம்ப முக்கியங்க. கவனிங்க மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாச முயற்சி ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்ம இருக்கிற இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு இருந்தோம்னா காட் அப்படியே நம்ம உட்கார வச்சிருவார். நம்ம பரலோகத்திலையும் போய் ஒரு ஜஸ்ட் சீட்ல உட்கார்ந்துருப்போம். பரலோகம் நித்திய காலம். நம்ம உலக வாழ்க்கை 70, 80, மேக்சிமம் 100. பரலோகம் நித்திய காலம். இந்த உலக வாழ்க்கையில நம்மளால என்ன பண்ண முடியுமோ பண்ணணும். ஸோ மோசஸ் காட் வந்து தலைமைத்துவத்துல ட்ரெயின் பண்றாரு. மோசஸ்க்கு பயங்கரமான கேள்வி கேட்கிறாரு, என் கையில குஷ்டரோகம் பிடிக்கல. ஸோ அந்த ஆன்சர் வந்து என்னன்னா, காட் வந்து இந்த பக்கத்தில் ஒரு நாள் பிரயாணம், இந்த பக்கத்தில் ஒரு நாள் பிரயாணம். ஸோ மினிமம் நம்ம 10 கிலோமீட்டராவது நம்ம நடக்க முடியும் ஒரு நாள். அந்த அளவுக்கு தரையிலிருந்து 2 முழம் அளவு காடைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தாருங்க. ஸோ காட் கை குறுகி போகவில்லை, அந்த ஆசீர்வாதம் நமக்கும் தருவாரு. ஸோ மோசஸோட தலைமைத்துவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கர்த்தரால் எதுவும் செய்ய முடியும். நம்ம செய்ய வேண்டியது காடோடைய மைண்ட் நமக்கு இருக்கணும். இன்னொரு வசனம் மோசஸ் கிட்ட காட் சொல்றாரு என்ன, ஒரு சங்கீதத்துல மோசஸை பத்தி சொல்லும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, இவர்கள் என்னை விசுவாசிக்காமல் மட்டுப்படுத்தினார்கள். என்ன அர்த்தம்னா, இவங்க என்னை ரொம்ப நம்பாம என்னை கனவீனப்படுத்தினாங்க. காட் சொல்ற வார்த்தைய நம்ம நம்பலன்னா காடை வந்து கனவீனப்படுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள், காட் வந்து நாளைக்கு சொல்றாரு, டேனி பிரதர், நிஷா சிஸ்டர், கூடலூர்ல 1000 பேர் உள்ள சபையை நான் தருவேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அதை நீங்க நம்பலன்னா காடை மட்டுப்படுத்துறீங்க, கனவீனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆனா நம்மளே கற்பனை பண்றது நான் சொல்லல. தேவன் சொல்ற வார்த்தைய அப்படியே நம்ம விசுவாசிக்க வேண்டும். அதை நம்ம கற்றுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் போடுங்க. சோ மோசஸ் உடைய தலைமைத்துவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இது. அடுத்தது பவுலின் தலைமைத்துவத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லுவோம். நெக்ஸ்ட் வாசிங்க சிஸ்டர். பெயரின் பொருள். சவுல் என்றால் கேட்டது, பவுல் என்றால் சிறியது. ஓகே, சவுல்னா கேட்டது, பவுல்னா சிறியது. இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். சவுல் பவுலா மாற்றப்பட்டாரு. ஸோ சவுல் என்பது கிரீக் நேமு, சாரி, சவுல் என்பது ஹீப்ரூ நேம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. எபிரேயத்துல சவுலுக்கு பேர் சவுல், சவுலோஸ். அவர் கிரீக் மக்கள் மத்தியில ஊழியம் செய்யும் போது அவருடைய பேரை அவர் கொஞ்சம் மாத்தி வச்சுக்கிட்டாரு, பவுலோஸ்ன்னு மாத்தி வச்சுக்கிட்டாரு. இவ்வளவுதான் தவிர இந்த நேம்ல மீனிங் இதனால ஆவிக்குரிய இது அது இதுன்னு கிடையவே கிடையாது. நம்ம அதுக்குள்ள போய் டைம் வேஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஏன்னா சில இன்னைக்கு பைபிள் டீச்சர்ஸ், சில பாஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஏய் நீ சவுலா இருக்கிறா, நீ பவுலாய் மாறு அப்படி அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. பட் நம்ம பைபிள்ல உள்ளது உள்ளபடி பேசணும். சவுலோஸ் என்பது அவருடைய எபிரேய பேர். அவர் கிரீக்க மக்கள் மத்தியில, புறஜாதி மக்கள் மத்தியில ஊழியம் செய்யும் போது பவுலோசன் மாத்திக்கிட்டார். இதான் இதோடைய கரெக்ட் மீனிங். நெக்ஸ்ட், வம்சாவளி மற்றும் குடும்ப வாழ்க்கை. புகழ்பெற்ற கமாலியேலின் கீழ் பயிற்சி பெற்ற பரிசேயரான பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர். ஓகே, இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது சிலர் கேட்பாங்க, பவுல் பைபிள் காலேஜ் படிச்சாரா, சீஷர்கள் பைபிள் காலேஜ் படிச்சாங்களா, நாங்க மட்டும் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. அதுக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஆன்சர், புகழ்பெற்ற வேத பண்டிதர் கமாலியேல் அவருடைய கீழே பவுல் அப்போஸ்தலன் வந்து பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறார்.
ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை கரைச்சு குடிச்சிருக்கிறாரு. ஸோ இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். இயேசுவின் சீடர்களும் 3 வருஷம் ஜீசஸ் கிட்ட தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறாங்க. ஊழியத்துல நீங்க போகும்போது பைபிள் காலேஜ் படிச்சுட்டு போறவங்களுக்கும் பைபிள் காலேஜ் படிக்காம போறவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட், ரோமானிய குடிமகன், யூத மதத்தை மிகவும் ஆர்வத்துடன் பின்பற்றுபவர். பவுல் எபிரேய மதத்தை சேர்ந்த எபிரேயர். இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் சூஸ் பண்ற லீடர்ஸை சரியா சூஸ் பண்றாரு. கரெக்டான மெத்தட்ல சூஸ் பண்றாரு, கரெக்டான பிளான்ல சூஸ் பண்றாரு. பவுல் வந்து ஒரு ரோமானிய குடிமகன். அந்த காலத்துல ரோமானிய குடிமகனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா ப்ரிவிலேஜும் இருக்கு. யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த பாஸ்போர்ட்டை காண்பித்து எங்க வேணாலும் டிராவல் பண்ணலாம். யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது. பல சலுகைகள் இருக்கு. ஸோ சவுலோஸ் வந்து யாருன்னா ஒரு யூதன். தர்சு பட்டணம், தர்சு வந்து வெளியே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம கல்ச்சர்ல பார்க்க போனா ஒரு கல்ஃப்ல இருக்கிற ஒரு தமிழ் மகன் அப்படின்னு நினைத்துக் கொள்ளுங்க. ஒரு தமிழ் நாட்டின் மேல ஒரு ரொம்ப ஒரு வாஞ்சியை வைத்திருக்கிறாங்க. ஆனா அவங்க தமிழ்நாட்டுல இல்ல, வெளியூர்ல இருக்கிறாங்க. ஸோ அதே போல வெளியூர்ல இருக்கிற ஒரு நல்ல யூத மகன். ஏன் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்றேன்னா, காட் வந்து ஒரு லீடரை சூஸ் பண்ணும்போது அவனை கரெக்டா சூஸ் பண்றார். அவன் வெளியூர்லயும் பழக்கம் இருக்கு, உள்ளூர்லயும் பழக்கம் இருக்கிறது. அவனுக்கு கிரீக்கும் தெரியும், ஹீப்ரூவும் தெரியும், மற்ற லோக்கல் லாங்குவேஜும் தெரியும். ஸோ காட் சூஸ் பண்ணார்னா எல்லாத்துலயும் சூஸ் பண்ணுவாருங்க. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். நெக்ஸ்ட், அவர் எப்போது எங்கு வாழ்ந்தார்? ஆரம்ப கால திருச்சபையின் காலத்தில் பவுல் வாழ்ந்தார். அவரது சரியான வயது தெரியவில்லை, ஆனால் அவர் பேதுருவின் வயதில் இருக்கலாம். ஸோ பவுலுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப கம்மியாக நமக்கு தெரியுது. சிலர் சொல்றாங்க சவுலோஸ் இல்லைன்னா பவுலோஸ் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, முன்னாடி ஒய்ஃபை பிரிஞ்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. நமக்கு எப்படின்னு சொல்லி தெரியல. பைபிள்ல உள்ள சில ஹிண்ட்ஸ் படி பார்க்கும்போது பவுல் வந்து ஜஸ்ட் ஷார்ட் ஃபெலோ, ஒரு குள்ளமான மனுஷன். பவுலை கூடையில வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. பவுலுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப தெரியல, ஆனா இவர் அரசியல்ல ஈடுபட்டாரு. ஸோ காட் வந்து பவுல குடும்பத்திலிருந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. ஸோ தலைவருக்காக ஆயத்தமாய் கொண்டு இருக்கிற நீங்க சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சில வேலை குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டியிருக்கும், சில மாதங்களாக பிரிந்திருக்க வேண்டியிருக்கும். சிலர் குடும்பத்தோட ஊழியம் செய்வீங்க. பட் பவுல வந்து காட் தனித்திருக்கும்படி வைக்கிறார். ஏன்னா பின்னாட்கள்ல பெரிய பாடு அனுபவிப்பதற்கு, பெரிய ஊழியம் செய்வதற்கு இப்பவே ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட், அவர் மத்திய தரை கடலில் வடகிழக்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள டார்சஸில் இருந்து வந்தார். ஸோ டார்சஸ் எங்க இருக்குன்னா சிரியா நாட்டில் இருக்கிறது, தமஸ்கு. ஸோ பவுல் எல்லாம் வந்து சிரியா தேசத்தை சார்ந்தவங்க. ஸோ இஸ்ரேலுக்கு பக்கத்துல சிரியா இருக்கு. யாக்கோபு அங்கதான் ஓடி போனாரு. சிரியா தேசத்துக்கு போய் தான் ராகேல் லேயாலாம் கல்யாணம் பண்ணாரு. ஸோ சிரியா தேசம் வந்து பைபிள்ல ரொம்ப முக்கியமான ஒரு இது. நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம போய் அதெல்லாம் பார்ப்போம் ஒரு நாள். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நெக்ஸ்ட், பவுல் ஒரு பரிசேயர். எனவே அந்த காலகட்டத்தில் அவர் உயர்கல்வி கற்றார். அவர் கமாலியேல் மற்றும் மற்றொரு பிரபலமான பரிசேயரிடம் பயிற்சி பெற்றார். பரிசேயர் வந்து பைபிள் நல்லா படிப்பாங்க. இவர் பரிசேயர் மாத்திரமல்ல, இவர் வந்து கமாலியல் கிட்ட இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ லீடருடைய வாழ்க்கையில காட் வந்து சரியா சூஸ் பண்றாரு. நெக்ஸ்ட், அவர் வேதாகமத்தின் மாணவராக இருந்தார், அவற்றை நன்கு அறிந்திருந்தார். அவர் ஒரு திறமையான எழுத்தாளர், விவாதக்காரர் மற்றும் பொது பேச்சாளர். காட் வந்து அவருக்கு பேச்சு திறமை கொடுத்திருக்கிறாரு, எழுத்து திறமை கொடுத்திருக்கிறாரு, பொது மேடையில பேசுறதுக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. என்னென்ன விதத்துல ட்ரெயின் பண்ணணுமோ எல்லாவற்றையும் ட்ரெயின் பண்றாருங்க. இது பவுலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம லைஃப்லயும் நம்ம பொருத்தி பார்க்கலாங்க. நெக்ஸ்ட், பவுல் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக இருந்தார். அவர் விரிவாக பயணம் செய்து நற்செய்தியை பரப்பி தேவாலயங்களை நிறுவினார். அவர் புற ஜாதியினருக்கு ஒரு மிஷனரியாக இருந்தார், ஆனால் தனது சகோதரர்களை ஆழமாக நேசித்தார். கவனிங்க, பவுல் அப்போஸ்தலன் வந்து பல ஆயிரக்கணக்கான மைல்கள், கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கிறாரு. காட் அதற்கேற்ற மாதிரி வைத்திருக்கிறாரு. இதுல ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். நானும் இப்போ பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறேன்.
ஸோ நேற்றைய தினம் முந்தானத்தெல்லாம் வந்து மிகுந்த சோர்வாகிவிட்டது. பிரியா டீச்சர் ஒரு காரியத்தை காட் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. லைன்ல இருக்கிறீங்களா பிரியா டீச்சர்? சொல்லுங்க பாஸ்டர். ஓகே ஓகே ஓகே. ஸோ எப்படின்னா, நான் லாஸ்ட் வீக் வந்து நான் பெங்களூர் பட்டணத்துக்கு போயிட்டு நான் வந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டேன். இன்னொரு ஊருக்கு போயிட்டு சாரி, நான் திருச்சி பட்டணத்துக்கு போயிட்டேன். பெங்களூர் டு திருச்சி. நான் திருச்சி போயிட்டு நான் மறுபடியும் ஈவினிங் சாட்டர்டே சண்டே பெங்களூர், மண்டே மார்னிங் திருச்சி போயிட்டேன். மண்டே ஈவினிங் வேலூர்ல எனக்கு கிளாஸ் இருக்குதுங்க. ஸோ நான் திருச்சி ஒர்க்கை முடிச்சுட்டு காலையில நான் வெள்ளூர்ல பஸ் பிடிப்பதற்காக ரேபிடோ பைக்ல நான் வந்துட்டு இருந்தேங்க. ஜஸ்ட் வந்து கொண்டிருக்கும் போது பஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் போயிடுச்சு, வேலூர் பஸ். யூடர்ன் ரேபிடோ டிரைவர் கிட்ட கேட்டேன், யூடர்ன் பண்ணி நான் அந்த பஸ்ஸில் பிடிக்க முடியுமான்னு கேட்டேன். யூடர்ன் பண்ணுறதுக்கு 2 கிலோமீட்டர் ஆகும், ஸோ அதுக்குள்ளே நம்ம பஸ்ஸில் வாங்க போயிடும், கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா, அடுத்த பஸ்ஸை பிடிச்சா வேலூர் கிளாஸ்க்கு வர முடியாது ஈவினிங். சரி பரவாயில்ல, நம்ம சென்னைக்கு வருவோம்னு சொல்லி வேலூருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி நான் சென்னை பஸ் பிடிச்சி, ஏன்னா சென்னை வேற ரூட்டு, வேலூர் வேற ரூட்டு ஃப்ரம் திருச்சி. ஸோ நான் சென்னை வந்து ரொம்ப மிகுந்த டயர்டில் வந்து நான் சென்னை வந்து சேர்ந்துட்டேன். ஆனால் நல்லா காட் ரெஸ்ட் கொடுத்தாரு. ஆனால் வேலூர் வந்து அடுத்த நாள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஈவினிங் நான் வேலூருக்கு போவதாக இருந்தது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனால் நேற்றைய தினம் வேலூர் காலேஜ்லேருந்து எனக்கு கால் பண்ணி, பிரதர் நீங்கள் இன்னைக்கு வர வேண்டாம், நாங்களே இந்த கிளாஸ் பார்த்துக்குறோம், நாங்கள் கொஞ்சம் சிலபஸ் முடிக்கல, நீங்கள் டைரெக்டாக நெக்ஸ்ட் வீக் எக்ஸாமுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து சொன்னாங்க. இது சின்ன காரியமாக இருந்தாலும் பாருங்க, காட் வந்து எனக்கு வெள்ளூர் பஸ்ஸை மிஸ் பண்ண வச்சுட்டாரு. மிஸ் பண்ண வைக்கும்போது கஷ்டமா தான் இருந்தது. நம்ம அந்த டயர்ட்ல நம்ம போய் வெள்ளூர்ல கிளாஸை முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா காட் என்ன டைரக்டா ஏசி ஸ்லீப்பர்ல படுக்க வச்சு சென்னை கூட்டிட்டு வந்து எனக்கு ரெஸ்ட் கொடுத்து, நான் எடுக்க வேண்டிய கிளாஸை வேற டீச்சர் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்களாவே வாலண்டியரா சொல்லி நெக்ஸ்ட் ஸோ கிளாஸும் பாதிக்கப்படவில்லை, எனக்கு ரெஸ்ட்டும் கொடுக்குறாரு, டிராவல் இதுவும் தர்றாரு. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்ங்க, காட் இஸ் தேர் வித் அஸ். ஸோ நம்ம லைஃப்லையும் பார்க்கும்போது நம்ம பஸ் மிஸ் பண்ணது போல சில பஸ்ஸுகளை நீங்க மிஸ் பண்ணியிருக்கலாம், லைஃப்ல ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனா காட்ஸ் பிளான் இஸ் பிஹைண்ட் தட். புரிந்து கொள்ளுங்க. நேற்று தினம் ஈவினிங்ல டைரக்டா கிளாஸ் எடுக்கும்போது நம்ம சென்ட்ரல்ல இருந்து ஒரு தம்பி சொன்னாரு, நான் படிக்கும்போது அனிமேஷன் ரொம்ப படிக்கணும், ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வாஞ்சையா இருந்தேன், அனிமேஷனுக்கு அப்ளையும் பண்ணேன், அனிமேஷன் எனக்கு கிடைக்கல, ரொம்ப சோர்ந்திருந்தது, வேற வழி இல்லாம நான் பிகாம்ல வேற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டேன். ஆனா இப்ப நான் ஃபீல் பண்றேன், ஏஐ வந்ததுக்கு அப்புறம் அனிமேஷனுக்கு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு. அப்ப நான் லட்சக்கணக்கான ஃபீஸ் கட்டி அனிமேஷன் சேர்ந்திருந்தா வேஸ்டா இருக்கும். ஸோ காட் இஸ் தேருங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் காட் இஸ் தேருங்க. இன்னொரு வார்த்தையை சொல்லணும்னா, சிறிய வயதுல நான் ஸ்கூல் படித்து கொண்டு இருக்கும்போது எங்க அம்மா வந்து என்னை அதிகமா டிராவல் பண்ணி பழக்க வச்சுட்டாங்க. அது சொன்னா சிரிப்பா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எங்க அம்மா பத்தி லைட்டா தெரியுமா? அம்மா தெரியும். ஓகே. ஸோ எப்படின்னா, நான் ஸ்கூல்ல வந்து காலையில ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, என்ன ஸ்கூல்ல போய் உட்காந்து நான் ஸ்கூல்ல எக்ஸாம் கூட எழுதிட்டு இருப்பேன். திடீர்னு நீ ஸ்கூல்ல எக்ஸாம் எழுத வேண்டாம், ஊருக்கு போலான்னு சொல்லி ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற என்ன பிடிச்சி ஊருக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க, லாங் டிஸ்டன்ஸ். கூட்டிட்டு போயிட்டு ஊருக்கு போறேன்னு சொல்லி போயிட்டு மறுபடியும் திருப்பி கூட்டிட்டு வந்து அடுத்த நாள், அதாவது ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்த என்ன பிடிச்சி ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஊருக்கு கூட்டிட்டு போவாங்க, பாதியில இறக்கி மறுபடியும் கொண்டு வந்து அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருந்தது, ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. ஆனா இன்னைக்கு அதிகமா டிராவல் பண்ணும்போது நான் திரும்பி பார்க்கும்போது காட்ஸ் பிளான், காட்ஸ் ஹேண்ட் சின்ன வயதுல என்ன பழக்கி வைத்திருக்குதுங்க. ஸோ பவுல் அதிகமா டிராவல் பண்ணணும்னு ஆண்டவர் பழக்கி இருப்பாரு. எவ்ரி லீடர்ஸ சரியான இதுல ஆண்டவர் பழக்குவாரு. நான் டிராவல் பண்ற மாதிரி என்னுடைய சக ஊழியர்கள் டிராவல் பண்ண கஷ்டப்படுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் இல்லை. ஸோ இதே போல உங்களுக்கும் ஆண்டவர் நேர்த்தியான பாதையில நடத்துகின்றார், நடத்துவார். ஜஸ்ட் நான் சொன்னது போல வேலூர் பஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா, பஸ் மிஸ் பண்ணதுக்காக நன்றி ஆண்டவரே மாத்திரம் சொல்லுங்க, மீதி ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். சரிங்களா? ஓகே, சொல்லுங்க டைரக்டர், சொல்ல வந்தீங்களா? இல்ல
ஓகே. தேங்க்யூ டியர் பிரதர். நெக்ஸ்ட் பாயிண்ட் போடுங்க. அவர் பல தொலைதூர தேவாலயங்களில் ஆன்மீக தலைவராக இருந்தார். மேலும் அந்த தேவாலயங்களை மேற்பார்வையிட போதகர்கள் மற்றும் மூப்பர்களை பயிற்றுவித்தார். இங்க முக்கியமான பாயிண்ட் கவனிக்க வேண்டியது என்னன்னா, பல தொலைதூர தேவாலயங்களில் ஆன்மீக தலைவராக இருந்தார். சர்ச் பாஸ்டரா அவர் இருந்தார். வெரி குட். ஆனா அடுத்த இது தேவாலயங்களை மேற்பார்வையிட போதகர்கள் மற்றும் மூப்பர்களை பயிற்றுவித்தார். ட்ரெயின் பண்றாரு அடுத்த ஜெனரேஷன் லீடர்ஸ. இன்னைக்குள்ள தலைவர்கள் கிட்ட நான் பார்க்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர்ஸை ட்ரெயின் பண்ண மாட்டேங்கிறாங்க. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நாங்க முன்னாடி ஒரு ஐநாவரம் பகுதியில இருந்தோம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நல்ல போதகர் இருந்தாரு. நல்ல போதகர், குட் பாஸ்டர். நைட்டு 11 o'clock எல்லாம் அவங்க ப்ரேயர் பண்றது, பாட்டு பாடுறதெல்லாம் எங்க வீட்டுல கேட்கும். இந்த அளவுக்கு வெரி குட் பாஸ்டருங்க. அவங்க சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். ஆனா சர்ச்சில் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஓப்பனிங் ப்ரேயர்ல இருந்து, ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்ல இருந்து, சங்கீத பகுதியில இருந்து, வர்ஷிப்ல இருந்து A to Z அவரே பண்ணாருங்க. நல்ல போதகர். நான் அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், பட் டைம் கிடைக்கல. அடுத்த வாலிபர்களை, அடுத்த தலைவர்களை ட்ரெயின் பண்ணாம இருக்கிறாங்க. ஸோ என்னாகும், அவர் இருக்கிறவரை சர்ச் ஸ்டெடியா போயிட்டு இருக்கும். திடீர்னு அவர் சிக்காய் உட்கார்ந்தாருன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சர்ச் என்ன ஆகும்னா அப்படியே நின்றும். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸோ பவுல் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பாடம் என்னன்னா, நான் மாத்திரம் லீடரா இருப்பேன்னு சொல்லாம அடுத்த கட்ட தலைவர்களை ட்ரெயின் பண்ணியிருக்கிறார். தீமோத்தி, தீத்து, எப்பாப்பிராத்து போன்ற தலைவர்களை பவுலோஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாருங்க. அவர்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருங்க. எபேசு சபையில மூப்பர்களை வரவழைத்து நைட்டு ஃபுல்லா கிளாஸ் எடுத்திருக்கிறாங்க. விடிய விடிய எடுத்திருக்கிறாங்க. பவுலுக்கு அது தேவையா? பவுலுக்கே டயர்ட் பண்ணும். எபேசு சபையில ஊழியம் முடிச்சிட்டாரு, அடுத்த பட்டணத்துக்கு போயிட்டாரு. அவர் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா எங்க போனாலும் லீடர்ஸ் ட்ரெயின் பண்ணாத அவர் விடல. அங்க சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க ஒரு சபையில பெரிய பொறுப்புல இருக்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க ஒர்க்கை மட்டும் நீங்க பண்ணாம அடுத்த கட்ட தலைவர்களை ட்ரெயின் பண்ணிக்கொண்டே இருங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஏன் நான் இதை நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்றேன்னா, நான் +2 படிக்கும்போது எங்க சர்ச் பாஸ்டர் என்னை ட்ரெயின் பண்ணாரு. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், +2 படிக்கும்போது சண்டே கிளாஸ் இன்சார்ஜ் என் கையில கொடுத்துட்டாரு. நான் +2 தான் படிக்கிறேன். சண்டே கிளாஸ் பையன், +1 பையன் எனக்கு கீழே இருக்கான். நான் டீச்சர், நான் டீச்சர், அவன் ஸ்டூடெண்ட். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னை ரேகிங் மாதிரிலாம் பண்ணுவாங்க. என்னடா இது இப்படி போட்டு நம்ம கொடுத்துட்டாரேன்னு பார்த்தா, அந்த பாஸ்டர் எனக்கு பொறுப்புகளை கொடுத்து, எனக்கு மாத்திரமல்ல மற்ற ஒரு சிலருக்கு பொறுப்புகளை கொடுத்து ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு எனக்கு லீடர்ஷிப் வைத்திருக்கிறாரு. அதே இதுதான் நான் செய்வேன். நேற்று தினம் சில்ட்ரன்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணோம். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்கிட்ட சொன்னாங்க, நீங்களே வர்ஷிப் பண்ணுங்க பாஸ்டர் சொன்னாங்க. நான் சொன்னேன், நோ நோ நோ, நான் அடுத்த ஜென்ரேஷன் லீடர்ஸ் எழுப்பி கொண்டு இருக்கிறேன். சில்ட்ரன் மினிஸ்ட்ரிலாம் எனக்கு அத்துப்படி ஈஸியா நான் பண்ணி விட்டு வந்துருவேன். பட் அடுத்த ஜென்ரேஷனை எழுப்பிடுறதுக்காக அவங்க ஆக்ஷன் நல்லா பண்ணாங்களோ இல்லையோ, அவங்க சொதப்புறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவர்களை ரெடி பண்ண வேண்டும். ஸோ பவுல் செய்த ஒரு பெரிய இது நம்ம செய்ய வேண்டும். சாதாரண இது இல்லைங்க. பவுல் தீமோத்தியு, தீத்துவை ட்ரெயின் பண்ணாரு. தீமோத்தியு, தீத்து யாரை ட்ரெயின் பண்ணாங்கன்னா, போலிகார்ப்பு, இக்னேஷியஸ் போன்ற அடுத்த கட்ட தலைவர்களை ட்ரெயின் பண்ணாங்க. அவங்க செயின்ட் அகஸ்டின் போன்ற தலைவர்களை ட்ரெயின் பண்ணாங்க. கிறிஸ்டியானிட்டி ஒரு செயின் ப்ராசஸ்ங்க. செயின் ப்ராசஸ் இல்லைன்னா கிறிஸ்டியானிட்டி இவ்வளவு தூரம் வந்திருக்காது. தயவு செய்து அந்த ப்ராசஸோடு கூட நம்ம இணைந்து செயல்பட வேண்டியது ஒரு முக்கியமான லீடர்ஷிப் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் நீங்க போடுங்க ரோபன். ஓகே. அவர் புதிய ஏற்பாட்டின் பெரும் பகுதியை எழுதினார். அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் போதனைகளை நமக்கு கொடுத்தார். இறுதியில் அவர் தியாகியாக இறந்தார். சோ இறந்தார். நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். சோ பவுல் அப்போஸ்தலன் அந்த காலத்துக்கு மாத்திரம் ஊழியம் செய்து வைக்கல. அவர் ஒரு விஷனரி. அவர் ஒரு விஷனரியாக இருந்து அநேக புத்தகங்களை எழுதி நாமோட பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நாம பேசிக்கொண்டிருக்கிறார்.
ஸோ நாமும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அது பிரிட்டிஷ் பத்தி சென்னையில பழைய ஆட்கள் பேசுவாங்க. அவர்கள் போட்ட கால்வாயெல்லாம் இன்னும் ஒர்க்கிங் ஆயிட்டு இருக்காம. பிரிட்டிஷ் போட்ட கால்வாய், நம்ம ஆட்கள் போட்ட கால்வாய் வந்து 10 வருஷத்துல ஒர்க்கிங் நின்று விடுகிறது. பிரிட்டிஷ் போட்ட தெருக்கள் எங்க சுத்தினாலும் ரோட்டு மெயின் ரோட்டுக்கு வந்துடும். நம்ம ஆட்கள் போட்ட தெருக்கள் முட்டு சந்தாக நம்மள வண்டியை பிளாக் பண்ணி நிற்க வச்சிரும் டிசாஸ்டா. ஸோ அவங்க வந்து அப்படியே எங்க போனாலும் வெளியே வந்துடலாம். பிகாஸ் அவர்களுடைய பிளான் வந்து மினிமம் 100 இயர்ஸ் பிளான் ஆகும். நம்ம ஆட்களுடைய பிளான் வந்து 1 இயர் 2 இயர் மேக்ஸிமம் 10 இயர்ஸ் பிளான். ஸோ பிரிட்டிஷே 100 இயர்ஸ் போடும்போது பவுலுடைய பிளான்லாம் பாருங்க 1000 இயர்ஸ் பிளான். நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது நம்ம போடுற பிளான் வந்து மினிமம் 100 இயர்ஸ் பிளானா இருக்கணுங்க. நான் இந்த இடத்துல சர்ச் வச்சிருக்கிறேன்னா, இந்த இடத்துல பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன்னா 100 இயர்ஸ்ல இது எப்படி இருக்கும், 10 இயர்ஸ்ல எப்படி இருக்கும், 50 இயர்ஸ்ல எப்படி இருக்கும், 100 இயர்ஸ்ல எப்படி இருக்கும். ஸோ பவுல் அருமையான பிளான் போட்டு தியாகியாக இறந்தார், நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பவுல் வந்து லீடர்ஸ்ல ஒரு பெரிய லீடர். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்ப்போம். 2 லீடர்ஸை பார்த்தோம், மோசஸும் பவுலோஸ் பற்றியும் பார்த்தோம். ஸோ அவருடைய சிறப்பு பண்புகளை பார்த்து நம்ம இதை பண்ணலாம். நெக்ஸ்ட் சிறப்பு பண்புகள்: பார்வை குறைபாடு, ஈர்க்க முடியாத தோற்றம், ரோம குடிமகன், அற்புத வரங்கள், குணப்படுத்துதல், அந்நிய பாஷைகள் முதலியன. ஸோ பவுல் வந்து சொல்றாரு சில இடங்கள்ல என்னுடைய பலவீனத்தை சகிச்சிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சிலர் சொல்றாங்க பவுல் அதிகமாக டிராவல் பண்ணி அதிகமாக அடி வாங்கி அவருடைய முகம் வந்து ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா பவுலுடைய கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லைன்னா பவுல் வந்து காடால ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குமாமா. பவுல் வந்து சிறியவர் தாங்க, அவர் கூடையில வச்சு போயிட்டாங்க. ஸோ சிறியவரோ பெரியவரோ அது மேட்டர் கிடையாதுங்க. நம்ம என்ன லெகசி விட்டு சென்றோம் அதுதான் மேட்டர். ஸோ நம்ம வாழ்ந்தோம் என்று முக்கியமல்ல, நம்ம என்ன லெகசி விட்டு சென்றோம். ஸோ பவுலை பற்றி படிக்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், பவுலுடைய பலவீனங்களும் ஒரு லீடருடைய பலவீனங்களையும் நம்ம இங்க சுட்டி காட்ட விரும்புகிறேன். படிங்க. கோபம், பெருமை. பவுல் சில சமயங்களில் பெருமையுடன் போராடினார், கோபக்காரராகவும் இருந்தார். அவரை தாழ்மையுடன் வைத்திருக்க கடவுள் அவரது சரீரத்தில் ஒரு முள்ளை அனுப்பினார் என்று அவர் கூறுகிறார். இரண்டாவது, மிஷனரி பயணத்தில் பர்னபா மார்க்குவை அழைத்துச் செல்ல விரும்பினார். நெக்ஸ்ட் பாயிண்ட் போடுங்க பிரதர். தயா ஆன்லைன்ல வாங்க, வீடியோல வாங்க, படிங்க. ஆனால் மார்க்கு செய்த முந்தைய தவறு காரணமாக பவுல் உடன்படவில்லை. வெளிப்படையாக மார்க்கு ஒரு உண்மையுள்ள மிஷனரியாக தொடர்ந்ததால் பர்னபா சொன்னது சரிதான். அவர் பிரதான ஆசாரியரையும் அவமதித்தார். ஸோ பவுலுடைய பலவீனங்கள் ஸோ பைபிள்ல உள்ளது உள்ளபடி போட்டிருக்கு. ஸோ இவர் லீடரா இருந்தாலும் மகா கோபக்காரங்க. மார்க் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னா, மார்க் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ணி இவர்களை பிரிஞ்சு வந்துட்டாரு. பர்னபா சொல்றாரு இன்னொரு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்னு சொல்றாரு. பவுல் வந்து வேண்டாம், நான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பண்ணிட்டான், வேண்டாம். பர்னபா கெஞ்சி பேசுறார், சாஃப்டா பேசுறார். யாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க தானே, நம்ம இன்னொரு வாய்ப்பு கொடுப்போமே. பவுல் நோன்னு சொன்னானோ, எஸ்ன்னு சொன்னா எஸ். ஸோ பவுல் சம்மதிக்கவே இல்லை. நல்ல ஒரு மார்க்கை கூட வைப்பதை மிஸ் பண்ணிட்டார். பவுல் தான் மிஸ் பண்ணிட்டாரு. மார்க் என்ன பண்ணிட்டாருன்னா, பேதுரு கிட்ட போய் பேதுருடைய சீடரா சேர்ந்து மார்க் வந்து மறுபடியும் பேதுருவிடம் கற்று அந்த இதை எழுதினாரு, காஸ்பல் எழுதினாரு. இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, பெரிய லீடர்ஸ் ஆகிய பவுலோஸ் மோசஸ்க்கும் கோபத்துல மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கு. ஸோ நம்ம அது கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். நம்ம தலைவர் ஐயா பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. இப்போ சில விசுவாசிங்க உடன் ஊழியர்கள் உடன் இருப்பவங்க கண்டிப்பா கோபப்படுத்துவாங்க சில நேரம் ஏதாவது பேசி. நீங்க எப்படி அவங்கள சமாளிப்பீங்க பாஸ்டர்? ஸோ பவுலே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க, மோசஸும் மிஸ் பண்ணிட்டாரு. கோபத்தினால மோச வந்து ஓங்கி அடிச்சு கானான் தேசத்தை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ நானும் ஒரு தலைவனா சில வேலை டீம் செய்கிற காரியத்துல சில வேலை கோவம் வந்து விடுகிறது, கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. ஆனால் அதை முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். சொல்லுங்க பாஸ்டர், எப்படி அதை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா பெஞ்சமின் ஐயா. ஆடியோ அன்மியூட். ஓகே ஐயா, ஆடியோ அன்மியூட் பண்ண முடியலையா?
ஓகே, மேபி ஏதோ சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்கும் போலயா. ஓகே, நீங்க அன்மியூட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, இந்த கேள்வியை பதில் சொல்லுங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ. எப்படி அன்மியூட் பண்றது நிஷா சிஸ்டர், கொஞ்சம் சொல்லுங்க. ஆடியோ ஆன். அது ஏதோ ஆடியோ ப்ராப்ளமா இருக்கலாம். ஆடியோ ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல அந்த பட்டன் மியூட் பட்டன் ப்ராப்ளமா இருக்கலாம். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ மார்க் வந்து ஒரு இடத்துக்கு போக சொன்னாங்க, அவர் தலைமை கொடுத்ததுல அவர் போல அப்படின்றதுனால தானே அவரு பவுல் வந்து அவரை வந்து கூப்பிட்டு போக வேண்டாம் அப்படின்றாரு. ஓகே ஓகே, நல்ல கொஸ்டின் இது. ஸோ மார்க் வந்து நான் ஷார்ட்டா சொல்றேன். மார்க் வந்து ஒரு வாலிபன், 20 வயதுக்கு உட்பட்ட வாலிபன். மார்க்குக்கு வந்து எருசலேம்ல ஒரு பெரிய வீடு இருந்தது. மார்க்கோடைய வீட்டுல தான் 120 பேர் கூடியிருந்து அபிஷேகம் பெற்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வீடு. பிளஸ் மார்க் வந்து பர்னபாவுடைய ரிலேட்டிவ். மார்க்கு, பவுல், பர்னபா 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா முதல் மிஷினரி பிரயாணம் போறாங்க. முதல் மிஷினரி பிரயாணம் போகும்போது, மிஷினரி ஜர்னினாலே கஷ்டமான ஜர்னி இல்ல, இவருக்கு பெரிய வீடு, 120 பேர் அந்த காலத்திலேயே மாடியில ஏறி உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணாங்கன்னா எவ்வளவு பெரிய வீடா இருக்கும்னு நினைச்சு பாருங்க டியர் டேனி பிரதர். ஸோ அப்பேற்பட்ட பணக்கார பையன் திடீர்னு மிஷினரி இதுல குடிசையில தங்கணும், சம்டைம்ஸ் கஷ்டம் அனுபவிக்கணும், அதை அவனால ஃபேஸ் பண்ண முடியல. என்ன பண்ணிட்டாருன்னா பாதியில விட்டுட்டு, மிஷினரி ஜர்னியை பாதியில விட்டுட்டு எருசலேமுக்கு வந்துட்டாரு. பவுலும் பர்னபாவும் அவங்க முன்னாடி சென்று அந்த ஜேர்னியை முடிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வர்றாங்க. ஆனா மார்க் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் திருந்திட்டாரு. திருந்தி செகண்ட் மிஷினரி ஜேர்னி போகும்போது மார்க்கவும் பர்னபா கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாரு, என்னையும் கூட்டிட்டு போங்கன்ட்டு. பர்னபாவும் என்ன பண்றாருன்னா மார்க்கை கூட்டிட்டு போலான்னு சொல்றாரு. பட் பவுல் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணனால, அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான், அவன் வேண்டான்னு சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு டேனி பிரதர். ஸோ மார்க் மிஸ்டேக் பண்ணிட்டாரு, ஆனா அந்த மிஸ்டேக்ஸ் அடுத்த சான்ஸ் கொடுக்கல. நான் எப்படின்னா மிஸ்டேக் பண்ணாலும் கொஞ்சம் சான்ஸ் கொடுப்பேன் டேனி பிரதர். ஏன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணாம இல்ல நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு காட் ஏராளமான சான்ஸ் கொடுத்துருக்கிறார். ஸோ என் டீமுக்கும் நான் சான்ஸ் கொடுப்பேன். ஸோ இதுதான் பவுல் பண்ண மிஸ்டேக். மாத்தி சான்ஸ் கொடுப்பேன். சொல்லுங்க பாஸ்டர், லைன்ல வந்தீங்க, சொல்லுங்க. கேக்குது. ஓகே. நானு ஒரு புது ப்ளூடூத் டிவைஸ் ஒன்று போட்டேன்னா அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடவை வெளியே போயிட்டு வந்தோடனே கிளியர் ஆயிடுச்சு. என்னன்னா நானும் முதல்ல அப்படிதான் நம்ம வந்து நிறைய பேர் கோவப்படுறதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல கோவப்படுறது ஒண்ணும் தப்பு இல்ல, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த ஒரு கோவம்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம வந்து இந்த மாதிரி அனாவசியமா கோவப்படக்கூடாது, ஜீசஸை பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். இயேசு எந்த இடத்துல எல்லாம் கோவப்பட்டாரோ அது வந்து கொஞ்சம் நியாயமானது இருக்கும். சில சமயம் இந்த சீஷர்களே வந்து சில இடத்துல அவங்களுக்கு கொடுத்த பவரை மிஸ்யூஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்கும்போதுதான் இந்த மாதிரி அனாவசியமான கோபம் வந்து அது வேற வகையில லீட் பண்ணி கொண்டு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லும் போது முதல்ல கொஞ்சம் அதை முகம் காட்டுற மாதிரி இருக்கும். அது போக போக இப்ப பழகிருச்சு. எதுனாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு சிரிப்புல அப்படியே போயிடுறது, சரிங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த கோபத்துக்கு பதில் வந்து எதுல இருக்கும் அப்படின்னா, சில சமயம் வசனங்களை போதிக்கும் போது அதை கொஞ்சம் ஆழமா இந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றதுல அங்க சொல்லிடுவோம். ஆனா முன்னாடி ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஆக்சுவலா இப்ப இடையில கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒருத்தர் பயங்கரமா நான் 40 வருஷம் விசுவாசி, எனக்கு வந்து பயங்கர ப்ரிஃபரன்ஸ் வேணும், நான் முன்னாடி நிக்கணும், அது பண்ணணும், எனக்கு இல்லாம அடுத்த ஆளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ரொம்ப ஒரு அந்த 40 வருஷம் விசுவாசின்றத அழுத்தி சொன்னாரு. சரி, நான் அப்ப அப்படியே சிரிச்சுட்டு விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் போதனைகள் பண்ணும்போது நம்ம வந்து எத்தனை வருஷம் விசுவாசிகளா இருந்தாலும் ஒரு ஆத்மாவாவது ஆதாயம் பண்ணிருக்கணும், அதுதான் சாட்சி. மற்றபடி நம்ம எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி நின்னாலும் எது பண்ணாலும் நமக்கு அதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா பரலோகத்துல ஒரே ஒரு சாட்சி அப்படின்னா
பரலோகத்திலயும் சரி பூலோகத்திலயும் சரி விசுவாசிக்கு ஒரு சாட்சி அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து சாகிறதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவாவது நம்ம நரகத்துல இருந்து திருப்பி பரலோகத்துக்கு வழிகாட்டி இருக்கணும். அதுதான் நமக்கு சாட்சி அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த போதனைகள்ல மெல்ல அப்படியே வாழைப்பழத்துல லைட்டா ஊசி குத்துற மாதிரி மெல்ல அதை சொல்லிடுறது. மற்றபடி ஐயாவோட அனுபவங்கள் உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ சில நம்ம ஜூனியரா இருக்கிறோம், சம்டைம்ஸ் நம்மளுடைய சீனியர்ஸ் நம்ம வருவாங்க. அவங்கள ஹேண்டில் பண்றது மிக கடினம். அவங்க நம்மளோட அதிகமா பார்த்துருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் நம்மை இந்த இடத்துல வைத்திருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்மளை தேடி வந்துருவாங்க. நம்மளை விட்டு அவங்களால போக முடியாது. ஏன்னா நானும் அநேக சீனியர்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐயா எனக்கும் லைஃப்ல திரும்பி பார்த்தா காட் சின்ன வயசுல இருந்து சீனியர்ஸை தான் எனக்கு கீழே டீம்ல தர்றாரு. ஸோ நான் சொன்னேன்ல, சண்டே கிளாஸ் படிக்கும்போது சீனியர்ஸ் எல்லாம் என் கூட இருப்பாங்க. அடுத்தது நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என்ன லீடரா போட்டுருவாங்க. என்னன்னு தெரியல, என்ன பார்த்தாலே லீடரா போட்டுருவாங்க. பிடிஹெச்லயும் சரி எம்டியூலையும் சரி சீனியர்ஸ் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒர்க் பண்ணாம வேற மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணி இப்போ நான் தெளிவாயிட்டேன். இப்போ நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் உருவாக்கிட்டாரு. ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா, நான் ஹெச்பிஐல நான் படிக்கும்போது செகண்ட் இயர்ல நான் என்ன பெரிய லீடர் பொசிஷன் கொடுத்துட்டாங்க. நான் எம்டியூ தான் படித்தேன். ஆனால் எம்டிஹெச்லாம் என் கூட இருக்கிறாங்க. எம்டிஹெச் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்ன தெரியும் தம்பி, எங்களுக்கு அதிகமாக தெரியும். சில மிஷினரிஸ், எஃப்எம்பிபி மிஷினரிஸ் எல்லாம் என் டீம்ல இருந்தாங்க. அவங்களாம் 20 வருஷம் மிஷினரிஸ். அவங்க பேச்சு கேட்கவே மாட்டாங்க. இப்போ மிக கடினமா இருந்தது. ஆனா அந்த அனுபவம் இன்னைக்கு எப்படி அவர்களை வேலை வாங்க வேண்டும், எந்த ஆங்கிள் பேசி வேலை வாங்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த டைம் அடிபட்டு இப்ப கற்றுக் கொடுத்திருக்கிறேன், இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஸோ மோசஸ் அண்ட் பவுலுடைய லீடர்ஷிப்ல நம்ம கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் ஒருத்தரை சூஸ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு பல எதிர்ப்புகள் வரும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் அவர்களுக்கு வைப்பார். என் நண்பர் அடிக்கடி சொல்லுவாரு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொல்லுவாரு, அது நமக்கு சபைக்கும் பொருந்தும் அரசியலுக்கும் பொருந்தும். எம்ஜிஆர் சிஎம்ஆ இருக்கும்போது எம்ஜிஆருக்கு அசிஸ்டண்டா எத்தனையோ பேர் இருந்தாங்க. அவர் அடிக்கடி சொல்லுவார், எம்ஜிஆர் மரித்த பிற்பாடு எம்ஜிஆரோட மனைவி தான் சிஎம் பொசிஷனுக்கு வந்தாங்க, கட்சி பதவிக்கு வந்தாங்க. அந்த டைம்ல ஜெயலலிதா அவர்களை பல உபத்திரவப்படுத்திருக்கிறாங்க. நல்லவங்க தீயவங்க அது ரெண்டாவது. பட் எக்ஸாம்பிள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா காட் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. 15 வருஷம் ஜெயலலிதா தான் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணணும்னு சொல்லி அன்னைக்கே எழுதி வைத்திருக்கிறாரு. எழுதி வைக்கும்போது யார் யார் என்னென்ன தடுத்தோம், என்னென்ன உபத்திரவம் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா எம்ஜிஆர் அவர்களின் மனைவி ஜானகி ஜெயலலிதா கிட்ட கொடுத்துட்டாங்களாமா கட்சியை. என்னால நடத்த முடியலமா கட்சியை, நீயே பாத்துக்கமா அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன சொல்ல என் நண்பர் என்ன கூறுவார்னா, நமக்கு காட் என்ன பிளான் வைத்திருக்கிறாரோ அது யாரு தடுத்தாலும், அது எங்க போனாலும், உருண்டு பிறண்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கையில அது சேர வேண்டிய டைம்ல சேரும் என்று அடிக்கடி இந்த எக்ஸாம்பிளை வைத்து சொல்லுவாங்க. ஸோ உலக மனிதர்களே அப்படி இருக்கும்போது நம்ம பைபிள் பிலீவர்ஸ், பைபிள் டீச்சர்ஸ், பைபிள் பாஸ்டர்ஸ் ஏன் நம்ம ஃபீல் பண்ணணும், ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா திங்க் பண்ணணும், ஓவர் திங்க் பண்ணணும்? நமக்குன்னு இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்மை சேரும் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம செய்ய வேண்டியது அந்த வழியில நடக்கணும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி நம்ம பிரேக்குள்ள கடந்து செல்லலாம். பாருங்க, என் லைஃப்ல நான் முன்னாடி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சகோதரி ஒரு தரிசனத்தை பார்த்து சொன்னாங்க, பிரதர் நீங்க ஜஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்கல, கோவிட் டைம்ல இந்த சம்பவம் நடந்தது. நான் உங்களை ஒரு விஷன் பார்க்குறேன், நீங்க ஒரு கல்லூரியில ஒரு பிரின்சிபாலா இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே 50 மாணவர்கள் இருக்கிறாங்க, மடக்கு டேபிள் சேர் இருக்கு. ஸோ நீங்க தான் அடுத்தது யார் மெசேஜ் கொடுக்கணும், யார் வர்ஷிப் பண்ணணும்னு சொல்லி லீடர்ஷிப் போடுறீங்க, இப்படி நான் விஷன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க. நான் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப பெருசா எடுத்துக்கல. 2-3 வருடங்கள் ஓடிவிட்டது. நான் ஒரு ஆடு பார்த்தேன், ஒரு விளம்பரம் பார்த்தேன் ஒரு கல்லூரியில. ஒரு ஊழியர் தேவைன்னு பார்த்தேன், பிரின்சிபால் தேவைன்னு பார்க்கலாங்க, ஊழியர் தேவைன்னு பார்த்தேன். ஓகே நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம், ஜஸ்ட் அப்ளை பண்ணி நேரில் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி நேரில் போய் அந்த தலைவரை சந்தித்து பேசி கொண்டு இருக்கும்போது கேட்டார், நீ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் டாக்டரேட் படித்து கொண்டு இருக்கிறேன் பைபிள் காலேஜ்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவரே சொன்னாரு, நாங்கள் ஊழியர்கள் மாத்திரம் எடுக்கல,
நாங்க வந்து இன்னைக்கு பிரின்சிபால் வேகன்சி இருக்கு பைபிள் காலேஜ்ல, நீங்க வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கண்டிப்பா ஆண்டவர் சித்தத்தின்படி வர்றேன்னு சொல்லிட்டு சைன்லாம் போட்டுட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் நான் போய் இன்சார்ஜ் எடுத்து பார்க்கும்போது அந்த கல்லூரியில 3 பிரான்ச்சு, கரெக்டா 50 ஸ்டூடெண்ட்ஸ். அந்த சிஸ்டர் பார்த்து இது போல மடக்கு டேபிள், ரோல் மடக்கி அப்படியே எழுதுவோம்ல அந்த டேபிள் சேர்ஸ் இருந்தது. ஸோ நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். இதன் மூலம் நான் கூற வருகிறது என்னன்னா, ஆண்டவர் அந்த வருடத்துல நான் பிரின்சிபாலா இருப்பேன்னு சொல்லி முன்னாடியே முன் குறிச்சிட்டாரு டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா எனக்கு அது தெரியல. நான் என்ன பண்ணேன்னா, நான் வீட்டுல சும்மா ஆட்டோமேட்டிக்கா என்னை தேடி வரும்னு சொல்லி நான் வீட்டுல உட்காந்துருக்கலங்க. நான் அப்ளை பண்ணிக்கொண்டே இருந்தேன், நான் முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தேன். நான் பேப்பர் வாங்கி ஆடு பார்த்து அதுல நம்பர் டயல் பண்ணி கால் பண்ணி இன்டர்வியூல அட்டன் பண்ணேங்க. அட்டன் பண்ண வேண்டியது நான் செய்த வேலை. நார்மல் பொசிஷனுக்கு அட்டன் பண்ணேன். அவர் எனக்கு பிரின்சிபால் கிஃப்ட கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து ஒரு படத்துல நடக்கிறது போல இப்ப நான் சொல்லும்போது எனக்கே ஃபீல் ஆகுதுங்க. என்ன சொல்ல வரேன்னா, காட் உங்களுக்கும் ஒரு பாயிண்ட், ஒரு இடம் வைத்திருப்பாரு. அது அவருடைய பாயிண்ட். நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டுல இருந்து வெறுமனே பிரேயர் மட்டும் பண்ணிட்டு இருந்தா அந்த இதை ரீச் பண்ண முடியாது. அந்த வழியில நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். கடவுள் செய்வதை கடவுள் செய்வார், மனிதன் செய்வதை மனிதன் செய்ய வேண்டும். வீட்டுல தூங்கிட்டு இருக்கிற எந்த பறவைக்கும் கூட்டுல வந்து ஆண்டவர் சாப்பாடு போடவே மாட்டார். ஆனா நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேடி வரும். ஸோ இதன் மூலமாக ஒரு லீடர்ஷிப் சொல்றேன். பிரேக் எடுத்துக்குவோம். ஸோ பிரேக்கு அப்புறம் அடுத்த லீடர்ஷிப் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கு நான் டைம் டேபிள் போட்டுருவேன். நவம்பர் கடைசி நமக்கு இந்த பிடிஹெச் உடைய ஃபைனல் செமஸ்டர் நமக்கு முடிஞ்சுவிடும். நவம்பர் கடைசி நாளில் 2 எக்ஸாம் நம்ம வைத்து முடிச்சிருவோம். பிரியா டீச்சர், நேற்று நீங்க கேட்டீங்கல்ல, ஸோ நேற்று கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் வெனஸ்டே டைம் டேபிள் போட்டுருவேன். இன்னைக்கு நாளைக்கு குரூப்ல போட்டுருவேன். யார் யார் எழுதுறீங்களோ, ஏன்னா நிறைய பேர் ஆப்சென்ட்னால நான் சொல்றேன், அவங்களுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்து அடுத்த அப்கிரேட் பண்ணி கொண்டே இருப்போம். யார் யார் எழுதலையோ அவங்க லேட்டா வந்து எழுதுவாங்க. ஸோ நீங்க மற்றவங்களை நீங்க பார்க்காதீங்க, நீங்க படிங்க, நீங்க எக்ஸாம் எழுதுங்க, நீங்க சர்டிஃபிகேட் வாங்க, அப்கிரேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் கொண்டே இருங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இன்னும் நமக்கு 2 லீடர்ஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஒன்று நெகேமியாவோட தலைமைத்துவம். ஸோ நெகேமியா வந்து ஒரு பெரிய லீடருங்க. வெறும் 52 நாட்கள்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சாருங்க. 1.5 மாசத்துல ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சாருங்க. அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தது ஜீசஸ் உடைய லீடர்ஷிப்பை நம்ம ஃபைனல் டச் பண்ண போறோம். பிளஸ் மார்ட்டின் லூதர் போன்ற லீடர்ஷிப், சர்ச் ஹிஸ்டரியில லீடர்ஸ் வந்து எப்படி இது பண்ணாங்கன்னு சொல்லி அடுத்த கிளாஸ்ல நம்ம படித்து நம்ம முடிக்க போகிறோம். அன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்போ நீங்க கேட்கலாம், இல்லைன்னா ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். டவுட்ஸ் இல்லைன்னா ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம ஏனோஸ் பிரதர் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்க. ஸோ மோசையோட தலைமைத்துவமும் பவுல் அப்போஸ்தலரின் தலைமைத்துவமும் நம்ம பார்த்தோம். ஸோ அவர்களுடைய பிளஸ் மைனஸ்ல இருந்து நம்ம பாடம் கற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும். ஸோ அதுக்கு காட் இந்த கிருபை தருவாராக. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி. மோசையை குறித்த அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டிக்காக, அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய குவாலிட்டிஸையும் இந்த பண்புகளை விவரமாக அறிந்து கொள்ள, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஊழியத்தில் ஆவிக்குரிய நிலைமையில அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எங்களுக்கு முன்மாதிரிகளாக வேதாகமத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த நல்ல பாத்திரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அவளை பின்பற்றி விட வேண்டியவளை விட்டு பற்றி கொள்ள வேண்டியவர்களை பற்றி கொண்டு உங்கள் சாட்சியாய் வாழ ஊழியம் செய்ய கிருபை தர முடியாது ஜெபிக்கிறேன். பங்கு பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். போதித்த பிரதாசனையும் நீர் எடுத்து பயன்படுத்தின கிருபைக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.